சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இன்று பிற்பகல் ஆருத்ரா தரிசனம் நடைபெறக்கூடிய நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் திரண்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். அதாவது ஸ்ரீராம் தரிசன விழா இன்று மதியம் நடைபெறவுள்ளது. இன்று நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு இன்று காலை நடராஜருக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது. இந்த மகாபிஷேகத்தை காண்பதற்காக அதிகாலை 3 மணியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது குவிந்து சிவ கோஷங்களிட்டு சுவாமி தரிசனம் செய்து வந்துட்டு இருக்காங்க. அதாவது உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா இன்று மதியம் 2 மணி அளவில் நடைபெற இருக்குது. நேற்று தேரோட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில தேரிலிருந்து இறக்கப்பட்ட நடராஜர் சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகள் கோவில் வளாகத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு உள்ள சிற்றசபையில் வைத்து ரகசிய பூஜைகள் நேற்று இரவிலிருந்து மேற்கொண்டு வந்தாங்க. இன்று காலையிலிருந்து மகாபிஷேகமானது நடராஜருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் நடைபெற்றிருந்தது. அங்குள்ள சிற்றசபையில் வைத்து இன்று காலை அதிகாலையிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன்பு ஆயிரங்கால் மண்டப முகப்பில் நடராஜருக்கும் சிவகாம சுந்தரிக்கும் பால், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசன திரவியங்கள் குடம் குடமாக ஊற்றி மகாபிஷேகம் நடைபெற்று வந்தது. முன்னதாக நடராஜர் பெருமானுக்கு சுவர்ணாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கோவில் வளாகத்தில் இந்த பக்தர்கள் சிவசிவா என கையில் கை சாமியை வழிபட்டு வந்தனர். அதிகாலை 3 மணிக்கு துவங்கிய இந்த சிறப்பு பூஜை காலை 8 மணி வரை நடைபெற்றது. இந்த மகாபிஷேகத்தை காண்பதற்காக அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர் சிவனடியார்கள் கோயில் வளாகத்தில் முழுவதும் காத்திருந்தாங்க. மிக முக்கியமாக கருதப்படும் சிதம்பரம் நடராஜர் ஆருத்ரா தரிசன விழா இன்று மதியம் நடைபெற இருக்கு. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.